கொடுத்து முடிச்சா சரி வாப்பா இது. அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லையோ? அஸ்ஸலாமு அலைக்கும் குதுஸ்னா அப்பா பாரம் ரகாத்து விட்டாவனோட தாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் பரக்கா செய்யணும் உங்களுக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரிப்பா எங்க பேக்காக சுற்றுறீங்க? கடைசி காலம் பேக்கோட சுற்றி கொண்டு இருக்கீங்களா? அரிசி பேக்களோட எங்கே சுற்றுறா? சக்காத்தில் சுற்றுறா கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 கிலோ மீனி என் வீட்டில் 4 பேர் ஒருத்தருக்கு 2.5 கிலோ மீன் கொடுத்துட்டு வந்தேன். எங்கள்ட குத்துஸ் நாளை கொடுத்துட்டு வந்தேன். வளமையாக கொடுக்குற அவருக்கு தான் கொடுத்துட்டு வந்தேன் குத்துஸ் நாளாக்கு. அப்போ நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய ஆக்களை பார்த்து தான் கொடுத்திப்பீங்க இல்லையா? இல்லை மூலனா வளமையாக அவருக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுதான் கொடுத்துட்டு வந்தேன். இனி லேசியை ஒரு ஐடியா கொடுத்துட்டா அங்கே இங்கே அலைஞ்சு கொண்டிக்க தேவையில்லை. இஸ்பாய் ஜகாத்துல் ஃபித்ரா வந்து வளமையாக கொடுக்குற ஆக்களுக்கு தான் முகப்பத்தான ஆக்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை. அதுக்கு ஒரு நோக்கம் இல்லை. சார் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதோட நோக்கம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் நோம்பு பிடிச்சிருக்கோம் தானே, அந்த நோம்பில் எங்களுக்கு ஏதாவது தவறுகள் நடந்து கேளும், எங்களை வாயால் ஏதாவது தவறுகளாக பேசி பற்றி கேளும், இது எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் எனக்கு பெருநாள் ஒன்று வருமே, அந்த பெருநாளுடைய தினத்தில் வந்து எந்த ஏழையுமே எந்த கஷ்டத்திக்கக்கூடிய யாருமே கவலையோடிக்கப்படாது, மகிழ்ச்சியாக ஈக்கணும் சந்தோஷமாக ஈக்கணும்ன்றதுக்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாக்கினாங்க. அடுத்தா வந்து ஷரீஃப் பாய், நாங்கள் போன வருஷம் அவங்களுக்கு எதாவது கொடுத்த இந்த வருஷம் அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு இல்லை. இந்த வருஷம் இந்த பெருநாளைக்கு யார் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, சாப்பாடு கஷ்டத்துக்கு உணவு கஷ்டத்தை இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நாங்கள் கொடுக்கணும். அதே நேரம் வந்து ஒரே ஆளுக்கு எல்லா பங்கும் போகப்படாது. அதையும் கவனித்து தேடி யார் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ பார்த்து நாங்கள் கொடுக்கணும். மாஷா அல்லாண்டு இதை முரண்ட டாக்கட்டு சரி. இன்னும் ஒரு 10 பேகாலும் வந்தால் தான் சரி. ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை தெரியுமா? எங்களோட பெருநாளுடைய உணவு உடை எல்லாம் பூர்த்தியாக நாங்கள் தேவையை முடித்து மேல் மிச்சமாகிக்கிற அவங்களுக்கு தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமை. யார் யாருக்குன்னு சொன்னால் எங்களோட பொறுப்புக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். உதாரணமாக என் மனைவி இருக்கிறா, என் உம்மா வாப்பம் என்ன பொறுப்பு கீழே தைக்கிறேன்டா அவங்களுக்கு நான் தான் கொடுக்கணும் ஜகாத்துல் ஃபித்ரா. எல்லாருக்கும் கொடுக்கணும்டா, அவள் வயிற்றுல புள்ளின்னு அவங்களும் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்டா? இப்போ பெருநாளுடைய தலைப்பிறை காண்றதுக்கு முன்னால், இப்போ ஷவ்வாலுடைய தலைப்பிறைக்கு தானே, அந்த தலைப்பிறையை காண்றதுக்கு முன்னால் ஒரு புள்ள பிறந்தன்னு சொன்னால் அந்த புள்ளைக்கு கொடுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் அந்த புள்ள பிறந்தாலும் அந்த புள்ளைக்கு என்னது ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். அப்படி வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு நான் கொடுக்கணும்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்றமான எதை கொடுக்கணும் தெரியுமா? எங்கள் நாட்டில் இது பிரதான உணவாக இப்போ அரிசி தானே பிரதான உணவு. அரிசி நாங்கள் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணுமுண்டா? கிட்டத்தட்ட 2.5 கிலோ கொடுக்கணும். நாங்கள் அதை எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் பெருநாளுடைய தலைப்பிறை கண்டத்திலிருந்து அடுத்த நாள் நாங்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கறது மிகச்சிறந்தது. அப்படி எங்களுக்கு நேரத்துக்குள்ளால் கொடுக்க கஷ்டம் என்று சொன்னால் பெருநாளைக்கு 2 நாட்கள், ஒரு பெருநாளைக்கு முந்தின தினம் அல்லது அதுக்கு முந்தின தினம் 2 நாட்களுக்குள்ளால் கொடுக்கறது ஏற்றமானது. அதே நீங்கள் வந்து பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுத்தீங்கன்னா ஜகாத்துல் ஃபித்ரால செய்கிறாரு சதக்காவாக போய்த்து. ஷரீஃப் பாய், பெருநாள் அன்றைக்கு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். நல்ல உடுப்பு எடுத்துக்கொண்டு நல்ல பிரியாணி சாப்பாடெல்லாம் தின்னு கொண்டு தானே பெருநாள் அன்றைக்கு நாங்கள் ஈக்கிறோம். அதே மாதிரி ஏழைகளும் கஷ்டத்தை ஈக்கிறவங்களும் சந்தோஷமாக ஈக்கட்டுமே ஷரீஃப் பாய். அதுக்கு தான் நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கறது. அடுத்த வந்து முக்கியமாக ஷரீஃப் பாய் இதை மட்டும் கேட்டுட்டு போங்க. என்ன தெரியுமா? எத்தனையோ மிடில் கிளாஸில் நடுத்தரத்தில் இருக்கிறாங்களே அவங்க எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள கவனிக்கிறல, அவங்கள அப்படியே விட்டுட்டு நல்லா ஏலாண்டி இளங்குறவங்கள மட்டும் கொடுத்து கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லை கொடுக்கணும். மிடில் கிளாஸில் நடுத்தரத்தில் இருக்கிறவங்க நாங்கள் தேடி கஷ்டமானவங்களை பார்த்து நாங்கள் கொடுக்கணும். சரி, இந்த முறை தான் கொடுத்துக்கல. அடுத்த வருஷம் சரி என்ன செய்யுங்க, கஷ்டமானவங்களை பார்த்து நடுத்தரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்களெங்கெல்லாம் பார்த்து கட்டாயம் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அதுக்குரிய பெரிய கூலியை தருவான் இன்ஷா அல்லாஹ்.